Hi friends, hello, welcome to our cooking channel. இன்னைக்கு நவராத்திரி 5ஆம் நாள் லக்ஷ்மி தேவி அம்மனுக்கான சிறப்பு பூஜைகள் நடைபெறும். இன்றைக்கான பிரசாதம் இனிப்பு கடலைப்பருப்பு சுண்டல், தயிர் சாதம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். நம்ம இத்தனை நாளா கார சுண்டல் தான் செஞ்சுட்டு இருந்தோம். இன்னைக்கு ஒரு சேஞ்சா கடலைப்பருப்பு இனிப்பு சுண்டல் செய்யலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். நம்ம ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். இதை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 hours சோக் பண்ணி வச்சுக்கலாம். 2 hours நல்லா சோக் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம கடலைப்பருப்பை குக்கரில் போட்டு ஒரு 2 sounds போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம கடலைப்பருப்பு நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. பருப்பு நல்லா இலையாக இருக்கணும், குழையாமல் இருக்கணும். நம்மளுக்கு பருப்பு நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் 1 கப் தேங்காய், 1 கப் கல்கண்டு, டைமண்ட் கல்கண்டுன்னு சொல்லுவோம்ல, சின்ன சின்ன கற்கண்டு, இது போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காயும் கல்கண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு தாளிப்பு கடாய் வச்சு 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டு நம்ம முந்திரியை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அந்த முந்திரியை ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி போட்டுட்ட அப்புறம் அடுப்பு சிம்லேயே வச்சு கொஞ்ச நேரம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க கடலைப்பருப்பை இந்த முந்திரி கூட ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு போட்டுட்ட அப்புறம் அந்த சலசலப்பு போகிற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். பாருங்க, லைட்டாக அந்த தண்ணி சலசலப்பு இருக்கும், அது போகிற வரைக்கும் சிம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பிஞ்ச் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பொடி போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா தண்ணி சலசலப்பெல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கல்கண்டும் தேங்காவையும் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் கல்கண்டு போட்டுட்ட அப்புறம் அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு ஒரு 2 minutes நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டா போதும். இப்போ நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். நம்மளோட இனிப்பு கடலைப்பருப்பு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இனிப்புனால. இன்னைக்கு நம்ம கோவில் ஸ்டைலில் ஒரு அருமையான தயிர் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. தயிர் சாதத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். 1 கப் அரிசியை குக்கரில் வச்சு நல்லா ஸ்மாஷ்டாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் ஃபுல்லாக தயிர் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து தாளிப்புக்கு தேவையான கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு. அடுத்து காஞ்ச மிளகா 2, பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், பெருங்காயம், 1 பிஞ்ச் பெப்பர். இதுதான் நம்ம தயிர் சாதத்துக்கு தேவையான பொருட்கள். இப்போ வாங்க தயிர் சாதம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் வச்சு நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம். 2 to 3 ஸ்பூன்ஸ் ஆயில் போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம தாளிப்புக்கு எடுத்து வச்சுருக்க கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் லைட்டாக செவந்து வரப்போ நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் ஆட் பண்ணிட்ட அப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்க இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். கூட கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகா 2 போட்டுக்கலாம். பச்சை மிளகாவையும் கீரி போட்டுக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தாளிப்பு நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம கடைசியாக எடுத்து வச்சுருக்க பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். 1 பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம போட்ட தாளிப்பெல்லாம் நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்து வச்சுருக்க ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். தாளிப்பு தான் இந்த தயிர் சாதத்துக்கு ரொம்ப முக்கியமானது. தாளிப்பு கரெக்டாக எல்லாமே கரெக்டான பதத்தில் செவந்திருக்கணும். நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். தாளிப்பு கலர் பாருங்கள். இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க தயிரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
தயிர் ஃபஸ்ட்டே blend பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் எந்த ஒரு லம்ஸ் இல்லாமல் இருக்கும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம தயிர் சாதம் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இந்த தயிர் சாதத்துக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இந்த தாளிப்பில் லைட்டாக மஞ்சத்தூளும் பெப்பரும் போட்டதுனால கோயிலில் கொடுக்குற பிரசாத் அந்த டேஸ்ட் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். நம்மளோட தயிர் சாதம் தயார். நீங்களும் இந்த தயிர் சாதத்தை வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு கோயிலில் சாப்பிட்ட அந்த பிரசாதத்தோட ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும். இன்னைக்கு இனிப்பு கடலைப்பருப்பு சுண்டலும் ஒரு அருமையான கோவில் ஸ்டைலில் தயிர் சாதமும் செஞ்சு அம்மனுக்கு நெய்வேத்தியமாக வச்சு படைச்சு அம்மனின் அருளை பெறுவோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.